சாரி மேடம். எதுக்கு? அம்மா ஒரு மாதிரி உங்களை பேசிட்டு உங்களுக்கு வருத்தமாக இருக்கும்ல. வெற்றி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. புள்ள இப்படி அடிபட்டு வந்தா எல்லா தாயும் துடிக்கத்தானே செய்வாங்க. அவங்க கோவம் நியாயம்தான். இதில் என்ன நியாயம் இருக்கு? நீங்களும் ஆக்சிடென்ட்டை வேண்ட பண்ணீங்க, அதெல்லாம் தப்புங்க. நேரம் ஜோசியம் ஜாதகம்லாம் பேசிட்டு அதெல்லாம் தப்பு, அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. வெற்றி, சரி நீங்க எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? சொல்லுங்க மேடம். அத்தை கோவமா பேசும்போது நான் பொறுத்துக்கிறேன். ம், எல்லா நேரமும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். ஏன் சொல்றேன்னா அவங்க உங்க மேல உயிரே வச்சிருக்காங்க வெற்றி. உங்களை இப்படி பார்த்ததும் அதை அவங்களால தாங்கிக்க முடியல. அந்த அக்கறையில தான் என்ன இப்படி பேசுறாங்க. நீங்களே சொல்லுங்க வெற்றி. 10 மாசம் சுமந்த பெத்த தாய் அவங்க முன்னாடி பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவங்க என் மேல உள்ள கோவத்தினாலதான் உங்களை திட்டுறாங்களே தவிர உங்க மேல பாசம் இல்லாமலாம் கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். அதுக்குதான் சொல்றேன், அவங்க முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அது வெற்றி, அது எங்களுக்குள்ள விரிசலை தான் ஏற்படுத்தும். ஒருத்தர் கோவமா இருக்கும்போது இன்னொருத்தர் விட்டு கொடுத்து போனாலே குடும்பம் ஒத்துமையா இருக்கும். நீங்க சொல்லிட்டீங்க, சரி மேடம். அப்படியே இன்னொரு விஷயம் வெற்றி, நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு என் வீட்டுக்கு தெரிய வேணாம். அவங்களே நிறைய வருத்தத்துல இருக்காங்க. அவங்கள மேலும் சங்கடப்படுத்த வேண்டாம். சரி, பார்த்துக்கலாம். சரி, தேங்க்யூ. ஆனால் மேடம், இதெல்லாம் யாரால நடந்ததுன்னு தெரிஞ்சிருச்சு. அவனை விடக்கூடாது மேடம். ஒரே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துலாம் மேடம். சரி, அதுக்கப்புறம் நம்ம சைடில் என்ன பண்ணும்போது பண்ணிக்கலாம். அளவுக்கு மீறியே போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி யாரோ இருக்கிறாங்க மேடம். நல்லா இருப்பா, நீ நல்லா இருக்கணும். நான் 2 ஆம்பளை பசங்களை பெத்தேன். அவனுங்க இந்த குடும்பத்தையே ஒத்தையில விட்டுட்டு ஓடிட்டானுங்க. ஆனா நீ அத்தை குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்றேன். வேலைக்கு போக கூடாதா? சரிடா, நான் போகல. நீ பார்த்து போயிட்டு வா, சரியா? போயிட்டு வா. லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி அம்மா. யாரது? அண்ணா நீங்களா? வாங்கண்ணே, உள்ள வாங்க, வந்து உட்காரு. நான் ஒண்ணு உங்க வீட்ல விருந்து சாப்பிட வரலமா. வாடகை என்னாச்சு? அது வாடகை. அண்ணா இங்க நின்னு சத்தம் போடாதீங்க. உள்ள என் பொண்ணு இருக்கா, தெரிஞ்சா அவ ரொம்ப வருத்தப்படுவா. சத்தம் போடக்கூடாதுன்னா சரியா நடந்துக்கணும்லமா. சிவராமன் இருந்த வரைக்கும் மாசம் மாசம் வாடகை கண்ணு மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஏதோ மனுஷன் அல்பாயுஸ்ல போயிட்டாரு. குடும்பம் கஷ்டத்துல இருக்குன்னு நான் கண்டுக்காம இருந்தா 3 மாசமா வாடகை பெண்டிங்ல இருக்குது. நான் என் குடும்பத்தை பாக்குறதா இல்ல தெருவுக்கு போறதா? அண்ணா இப்படி எல்லாம்
அண்ணே இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கண்டிப்பா கொடுத்துடுறேன். 3 மாசத்துக்கும் சேர்த்து தந்துடுறேன். எங்க குடும்ப நிலைமை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பசங்க 2 பேரும் எங்களை விட்டுட்டு போயிட்டானுங்க. யாருக்கும் வேலையே இல்ல. என்னம்மா, நானும் இந்த வீட்டுல ஒருத்தி தானே, உன் பொண்ணு தானே, என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் மறைக்கிறீங்க? அது இல்லம்மா, நீ உனக்கு கஷ்டத்தை நம்ம வீட்டுக்கு பணம் கஷ்டம் வந்துச்சுன்னா அது ஆம்பளை புள்ளதான் சரி பண்ணணும்னு எந்த சட்டமும் இல்லம்மா. நானும் படிச்சிருக்கேன். என்னால வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும். நான் சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை பாத்துக்கிறேன்மா. அஞ்சலி, இப்ப நீ கர்ப்பமா இருக்கல்ல, இந்த நேரத்துல நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். இது என்ன 3 மாச வாடகை தானே, பிரச்சனை இல்ல, சமாளிச்சுக்கலாம். என்ன முருகா? அது துளசி கிட்டயும் வெற்றி கிட்டயும் கூட நாம கேட்கலாம். ஆனா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. மெதுவா எல்லாத்தையும் பாத்துக்கலாம். நீ ஒண்ணும் பார்க்க வேண்டாமா, நான் அக்கா கிட்ட பேசுறேன். அஞ்சலி, அஞ்சலி வேண்டாம் அஞ்சலி, சொன்னா கேளு. அஞ்சலி, ஐயோ பாரு அவள.